ஹலோ டார்மிஸ், வெல்கம் டு எல்எட்ஸ் டெல் சேனல். நான் உங்க எவல் பேசுறேன்டா. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மோதலா காதலாங்களோட எபிசோட் 13 பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பக்கத்துக்கு பாத்துட்டாங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த பாட்டு என்ன செய்ய புரியும். நான் ஸ்டார்ட் பண்ணது ஒண்ணுதான்டா, 13th மேல போகுது. மேபி 20 இல்ல 20 தாண்டிரும் நினைக்கிறேன், தெரியலடா. இது வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன். இது வரைக்கும் இப்படி நார்மலா எல்லா இதுலயும் பண்ற மாதிரி போயிருக்கேன். சோ இந்த எபிசோட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்டா. நான் ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல இன்னும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு சொல்லுங்க, ட்ரை பண்ணிடலாம். இல்ல இதே மாதிரி ஓகேனாலும் ஓகே, ஆர் உங்களுக்கு ஃபேண்டசி மாதிரி, அந்த ஹிஸ்டாரிக்கல் மாதிரி, இல்ல அந்த மேஜிக் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணாலும் தாராளமா கேட்கலாம்டா. நீங்க புதுசா வந்து நீங்க ஐடியாஸால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற பொறுத்து நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரி, ஓகே. நம்ம வளவள கொலகலன்னு பேசாம லாஸ்ட்ல எதற்கு முடிச்சோம் பாத்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்த எபிசோட்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா பிடிஎஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி போயிட்டீங்க அப்படிங்கறது பாத்துப்பாங்க. அந்த கேமரா வழியா வந்து நீங்க ரூம்ல என்னென்ன பண்ணீங்க, ஓடுனது எல்லாமே பாத்துட்டாங்க. அண்ட் தென் நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷாக்குக்கு மேல ஷாக்குங்கிற மாதிரி 3-4 டாக்குமெண்ட்டை வச்சு, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், பட் நான் அதை அபார்ட் பண்ண போறேன், எனக்கு உங்களை மாதிரி குழந்தைங்களாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான எல்லா இதையும் வச்சுட்டு அப்படிதான் போயிருப்பீங்க. சோ அதெல்லாம் பார்த்தவங்க ஷாக்கா இருந்திருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி, வாங்க நம்ம டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பிடிஎஸோட மேன்ஷனா தான் காட்டுறாங்க. அங்க அவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆள் உட்காந்துருக்காங்க சோபால உட்காந்துட்டு, நம்ம எப்படி இவ்வளவு கண்டுபிடிக்கலாம், எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்ம சுகாதப்பம் ஐடியா கொடுப்பாரு எல்லாருக்குமே. பிகாஸ் அவர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பிளஸ் லாவேஜ் நம்மளோட பூனைக்குட்டியாச்சே, அதனால அவர் கொஞ்சம் ஐடியா கொடுப்பாரு. அடிக்கடி அவர் தான் குடிப்பாரு ஐடியா. சோ அவர் சொல்றாரு, அயாங் அப்படின்னு கூப்பிடாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டமே திரும்பி என்ன சுவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து சொல்றாரு, அவளோட நேட்டிவ் பிளேஸ் இந்தியா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எல்லாரும் ஆமா, அதுல இப்போ உனக்கு என்னடா சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் சொல்றாரா, டே இன்னொரு கொஞ்ச நேரம் அப்படின்னு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கம்முனுக்காரு. மேபி அவளோட நேட்டிவ் பிளேஸ் போயிருக்கலாம்ல, ஏன் நம்ம அதை யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம ஆரம்பிச்ச மக்க சாம்பிராணி அவ தானே சொன்னா இங்க அபார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 days கழிச்சுதான் போவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பானா இங்கதான் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா, நம்ம அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்டா. அவ வயிற்றுல இருந்து நம்ம குழந்தை இருக்குது, அதை அவ அபார்ட்டே பண்ணக்கூடாது, அவளை அப்படியே கொத்த தூக்கிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பி பேசுறாரா. அப்ப வந்து நம்ம சுகாசரன், டே நான் மக்காடா நீ மக்காடா, ஏன்டா உனக்குதான் இருக்குதுல ஐக்கிய லெவல் அதிகம், நீதான் லீடர், பார்த்தா நீ ஏன்டா முட்டாள் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேக்குறாரு. நம்ம நான் முட்டலா டே அப்படிங்கிறாரா. பின்ன அவதான் 3 நாள் நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு, நம்ம தூங்கல முழிச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சாவ, அவளுக்கு தெரியும் நம்ம தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நாம நடிச்சு அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்ணா, 3 நாளா என் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லிட்டு 7 நாளா 1 வீக் ஆக்குனாளா. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு போயிடுச்சுட்டு இன்னைக்கு கூட போலாம்லடா, அதுதான் நீங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க மூசுங்களா அப்படிங்கிறாங்க. அவ அபார்ட் பண்ணி தானே போறேன்னா அப்படின்னு. சரி, அந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேக்குறாரு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட் டைம்ல இல்லன்னு மண்டாட்டுறாங்களா. ஏன் கொரியால மட்டும் தான் அபார்ட் பண்ண முடியுமோ, இல்ல உங்களுக்கு வேற ஊர்ல அபார்ட்டே பண்ண மாட்டாங்க, வேற கண்ட்ரில அபார்ட்டே பண்ண மாட்டாங்களா. டேய், இந்தியால எல்லாம் அபார்ட் பண்ணலான்டா எல்லா ஹாஸ்பிட்டலையும். இங்கேயாச்சும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த அபார்ட் பண்றதுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணி அங்க பண்ணிதான் பண்ணுவாங்க, அந்த ஆபரேஷன் சம்திங் ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா இந்தியால எல்லாம் அப்படி கிடையாதுடா. அதுக்குன்னு தனியா மாத்திரை இருக்குது, அதுக்குன்னு தனியா மாத்திரைக்கு ஒரு சில ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா அபார்ட் ஆகுமாமா. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குடா இந்தியால. ஹாஸ்பிட்டல் போகாமலே அந்த மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போனாலுமே மாத்திரை மேபி தருவாங்க ஒரு சில எல்லாம். அந்த மாதிரி நிறைய இருக்குடா இந்தியால. ஏன்டா அப்படி கூட போயிருக்க கூடாது, நம்ம கிட்ட ஹாஸ்பிட்டல் சைட்டுன்னு சொல்லிட்டு சுகா வந்து கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றாரு. அப்பதான் எல்லாருக்கும் மண்டல ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப வந்து நம்ம ஜிம் சார், டே பொடுக்குட்டி உனக்கு அறிவு இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்கிறாரா. அதுக்கு நம்ம சுகா, நீ கொஞ்சம் மூடுறியா ராசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் ஓகே ஃபைன் சொல்லிட்டு எல்லாரும் இந்தியா கிளம்பலான்னு சொல்லிட்டு பேக் பண்ணுங்கடா லக்கேஜ்ங்கிற மாதிரி பண்றாங்களா. நம்ம சுகா, ஏண்டா நீ அங்க போய் என்ன வருஷமா வர இருக்கப்ப அவ எப்படிதான் உங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா, போய் அவங்க அம்மா வீட்டுல பார்த்து அவ அழக தூக்கிட்டு வருவியா, அதை விட்டு பேக்கப் பண்ணு வாடாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களுக்கு
தனியா வந்து பிளைட் இருக்கும், இது இருக்கும்ல, ஜெட் இருக்கும். சோ அதுலதான் வந்து எல்லாரும் கிளம்புறாங்க. சோ அப்ப வந்து நம்ம ஜேட் சொல்லிட்டு, அவன் இங்க இருந்து இந்தியாவுக்கு போறதா இருந்தா பிளைட்ல தான் போக முடியும், பட் நம்ம ஏர்போர்ட்ல போய் பார்த்துட்டுமே, அந்த பேர்லயும் யார் போலியாமா. சரி, ஒரு பேர் மாத்தி போறதா இருந்தாலும் இந்த போட்டோவும் காத்தியாச்சு, யாரும் போல. இங்க இருந்து இந்தியாவுக்கு போயிருக்காங்களான்னு சரி பார்த்தாலுமே இந்தியாவுக்கு கூட எந்த பிளைட்டுமே போகலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. அப்போதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க, இந்தியாவுக்கு இங்க இருந்து போகலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா. அப்ப வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சோடாரு, மேபி அவ இங்கதான் இருக்காளோ இல்ல வேற கண்ட்ரிக்கு போயிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரீசோட இல்லையா, அவ சிவில் சர்வீஸ் தான் இது பண்றா, அவ கவர்மெண்ட் ஜாப் தான் பண்றாங்க, ஒரு ஐபோஸ்ட்லிங் தானே இருக்கா அப்படின்னு நம்ம ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப மேபி இந்த கண்ட்ரி கவர்மெண்ட் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்க கூடாது, பிகாஸ் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவ அந்த கவர்மெண்ட்ல அந்த கண்ட்ரில கொஞ்சம் ஐபோஸ்ட்ல இருக்கா. சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும்ல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா கேக்குறாரு. அப்ப பத்தி நம்ம சுகா வந்து அதுவும் கரெக்ட் தான், அப்படி பண்ணினா அவ ஈஸியா இந்தியாவுக்கு போயிருக்கலாம், ஏர்போர்ட்ல இல்லாம கூட போயிருக்கலாமே இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமால, இது இருக்குது, இதுவும் தான் என்ன பண்றது. சரி இந்தியாவுக்கு போனா ஓகே, இந்தியால கிட்டத்தட்ட 28 ஸ்டேட் இருக்குது, அந்த 28 ஸ்டேட்ல அவனை எங்க நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிடறா. அப்ப வந்து நம்ம ஜிம்மின் சார், ஐயா வெறும் 28 ஸ்டேட் தானே, அசால்ட்டா போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப நம்ம மடையா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது, இங்க கொரியால தான் 3-4 ஸ்டேட், அதுக்குள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது, ஒரே ஊர்மை அந்த மாதிரி இருக்குது. ஆனா இந்தியாவில கிடையாதுடா 28 ஸ்டேட்டா. ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஊர் இருக்காமா, அதுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஊர் இருக்காமா, அது பேரு டிஸ்ட்ரிக்டாமா. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல 20-25 கிட்ட இருக்குமாமா, கிட்டத்தட்ட ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா 30-35-40 கூட இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு மொசா சொல்றாரா. அப்ப நம்ம ஜிம்மினு அப்பன்னா கிட்டத்தட்ட அங்க எத்தனை ஊர் இருக்கும் இந்தியால, 1000க்கு மேல இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிம்மின் சொல்றாரு. ஆமா 1000க்கு மேல, ஏன்னா ஒரு நாளே போய் பண்ண போறியா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃபைன், 7 பேர் இருக்கோமா, 7 பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவங்க இந்தியா கிளம்பி ஃபர்ஸ்ட் உங்களோட வீடுக்கு, அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் இருக்குங்களா, சோ அங்கதான் போறாங்க. சோ அங்க போய் பார்த்தா அவங்க வீடு வெளியே பூட்டி கிடக்குது, உள்ள யாருமே இல்ல. ஓகேவா, வெளியே பூட்டிக்கிறது, செப்பல் எதுவுமே கிடையாது, செப்பல் போட வெளியே போட்டுப்போம், வெளியே செப்பல் கிடையாது. மேல போய் விசாரிச்சு இங்க யாரும் வரலங்க, இங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் முன்னாடி இங்க எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க, அப்படி எங்கேயோ ஊருக்கு போய் சமைச்சு நீங்க சொல்லி போயிட்டாங்க, பட் எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம பிரிட்டிஷ்க்கு ஒரே ஷாக், எங்கடா இது இன்னி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. அப்புறமேட்டுக்கு இங்கடா இவங்களுக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க நிறைய இடத்துல தேடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களால ஜெலிச்சு தர்றாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, 4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியால தேடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த் தேடி இருப்பாங்க, நீங்க கிடைக்கல. சோ அவங்க வந்து மறுபடியும் கொரியாக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு என்னன்னா ஒரு தகவல் வந்துருச்சு, உங்க வேலை செக் பண்ணாங்க, அது மூலம் என்ன வந்துச்சுன்னா நீங்க வந்து அபார்ட் பண்ணிட்டீங்க, பேபிஸ் எல்லாம் அபார்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு. இதுக்கு மேல நம்மளால அவளை தேடிப்போமே, நம்ம குழந்தை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்க மேல ஒரு கோவம், வெறுப்பு, அது எல்லாமே சேர்ந்து வருது. ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க மேல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த கோவம் பார்த்தீங்கன்னா மாறி, ஐயோ நம்ம தகப்பட்டோம் கில்ட்டினஸ் வரும். இப்ப நம்ம குழந்தை எது கொண்டன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோவம் வருது, நமக்கு வந்து அவளை எப்படி அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம சுதா சார் நம்ம பண்ணதுக்கெல்லாம் அவ இழிச்சுக்கிட்டு பெத்து கொடுப்பா ரெடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க ஓகே நம்ம வந்து அவ மேல அவ சொல்லுவது நம்ம கேட்கவும் இல்ல, நம்ம என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் இல்ல, நாம பாட்டுக்கு ஒண்ணு பண்ணோம். நம்ம எப்பவுமே வந்து நல்லவங்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது, பட் அவ ரொம்ப நல்ல பொண்ணு, பட் நம்ம அவளுக்கு வந்து ரொம்ப கெட்டது பண்ணிருக்கோம். சோ அவ இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் அபார்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியும். ஆனா அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டினஸ் இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ண நம்ம ஒய்ஃபும் நம்ம கூட இல்ல, நம்மளோட வாரிசு நம்ம குழந்தை நம்ம கூட இல்ல, நம்ம கூட இல்ல உலகத்திலே இல்லையே, நம்மளால நம்ம குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு கில்ட்டினஸ் இருக்குது. ஓகேவா, சோ பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கில்ட்டினஸ்ல வந்து இருக்கிறாங்களா. இப்படியே 4 வருஷமும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த கில்ட்டினஸ் அதுல இருந்து, ஆனா அவங்க கரெக்டா அவங்க வேலை பார்த்திருப்பாங்க. நம்ம என்னதான் நம்ம வேலை பார்த்து நைட் தூங்கும் போதுன்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா, அந்த டைம்
அவங்க பாத்தீங்கன்னா தூங்கும்போது பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற மாதிரி கனவு வரும். எல்லாத்துமே உங்க கூட ஒன்னா இருக்கிற மாதிரி அப்புறம் வந்து நீங்களும் அவங்களும் ஒன்னா வாழ்ற மாதிரி ஹாப்பியா. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அவங்க பேபிஸ் கூட ரொம்ப ஜாலியா வாழ்ற மாதிரி வரும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா குழந்தை கனவுல வந்து அப்பா ஏன்பா என்ன கொன்னீங்க, ஏன்பா என்ன கொல்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தை கேட்கற மாதிரி வரும். நான் என்னப்பா பாவம் பண்ணேன், அம்மாவை ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க, அதனாலதானே நான் இந்த உலகத்துக்கு வரல, நான் இந்த உலகத்துக்கு வந்ததானே எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பேன், நான் ஏன்பா வரல, என்னை ஏன்பா கொன்னீங்க, நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கற மாதிரி பாத்தீங்கன்னா 7 பேருக்குமே கனவு. உங்களால தூங்கவே முடியாது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா தூங்க மாட்டாங்க. ஒரு சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு கூட பாத்தீங்கன்னா மாஃபியா வேலைன்னு சொல்லிட்டு அதுக்கே போயிடுவாங்க. ஒரு சிட்டி தூங்க மாட்டாங்க. தூங்குறதும் பாத்தீங்கன்னா ரேப். ஓகேவா, இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா அவங்களோட ரொட்டீன் லைஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. சோ இப்படியேதான் 4 வருஷம் அவங்களுக்கு கடந்திருக்கும். அவங்களுக்கு 4 வருஷம் ரொம்ப நரக வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அப்ப ஒவ்வொரு டைமும் அவங்க அந்த வேதனை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு வர ஒரே தாட்டு உங்களை பத்திதான். அதான் சொன்னேன்ல, நான் வந்து இங்க இருந்து போகணும்னே பாத்தீங்கன்னா உங்களை வந்து நரக வேதனை அனுபவிப்பேன், நீங்க சாக வரைக்கும் கஷ்டப்படுவீங்க, கேல்டினஸே சாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது. கேமரா முன்னாடி க்ளோஸ் அப்ல போய் சொல்லுவோம் பாத்தீங்க, திடீர்னு கேமரா சும்மா ஏதோ பாத்துட்டு இருக்கும் போய் க்ளோஸ் அப்ல நின்னுட்டு மிரட்டுச்சுன்னா இல்ல சொல்லுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க சொல்லிருப்பீங்க. அந்த நீங்க சொன்னது, அப்புறம் அவங்க இங்க கூட்டிட்டு வந்தது நீங்க ஒவ்வொரு டைமும் சொல்லிருப்பீங்க. அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கும் போதும் அவங்க கிட்ட இது பண்ணிக்கும் போது நீங்க ஒவ்வொரு டைம் சொல்லுவீங்க, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க, நான் யாரும் காட்டுறேன் அப்படிலாம் நீங்க ரொம்ப சொல்லிருப்பீங்களா. அதெல்லாமே நேரம் வருது உங்களுக்கு, கடைசியா சொன்ன செஞ்சுட்டால அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். சரி ஓகேடா மீஸ், அப்படியே இந்த எபிசோட் நீங்க முடிச்சுக்கலாம். சோ இதுல இருந்து உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வருது, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஸ்டார்டிங்ல இது பண்ணி சோ இது வந்து இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி வரும். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களுக்கு வேற மாதிரி கொண்டு வரலான்னு பாக்குறேன். நான் வந்து ஒரு 15 மினிட் 20 மினிட் ஒரு எபிசோட் கொண்டு போலாம் தான் பாக்குறேன். பட் அப்படி கொண்டு போனா கொஞ்சம் எபிசோட் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சும்ல, 20 வரைக்கும் கொண்டு போலாம், இல்ல 25 அந்த கொண்டு போலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 மினிமம் ஒரு 12-13 நான் வந்து அந்த எபிசோட் வந்து கவர் பண்ணிடுவேன் ஒவ்வொரு எபிசோடுக்கும். சோ உங்க டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல டியூரேஷன் இன்னும் வேணும்னு கேளுங்கடா, நான் உங்களுக்கு அது போறேன். சரி ஓகே ராமீஸ், அப்போ நாம வந்து எல்லாருமே அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். அடுத்த எபிசோட் வந்து சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி சொல்ல, அடுத்த எபிசோட் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் அவ்வளவு வராது. ஏன்னா இது வரைக்கும் ரொமான்ஸ் நிறைய வந்துருச்சு. டார்க் அப்படியே நம்மளோட சேனல்ல நம்ம இன்னும் டார்க் இருக்கா பாத்தியா, அப்படியே இந்த 12 எபிசோட் வரைக்கும் 11 வரைக்கும் வந்திருக்கான். இப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம சாராவோட கொஞ்சம் கேரக்டரும் என் கேரக்டரும் கலந்து வரும். சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் வராது, கொஞ்சம் எபிசோடுக்கு வராது. அதுக்கப்புறம் வேணா நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நான் போட்டுருவேன். இப்ப அடுத்த எபிசோட ரொமான்ஸ் இந்த எபிசோட் வந்து போட்டுருவேன், கடைசி சொல்லிடுறேன். ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சேடு, கொஞ்சம் ஆக்ஷன், அந்த மாதிரி 3 கலந்துரும். ரொமான்ஸ் மட்டும் அளவுக்கு வராதுடா, ஆனா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. சரி வாங்க நம்ம அடுத்த எபிசோட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடை பெறுகிறது வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்படியே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல்ல போற எல்லா FF and one short episode எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிங் 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 சொல்லி நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு எபிசோட் வேண்டாம்க்கா 2 போடுவோம் அப்படின்னீங்கனாலும் தாராளமா சொல்லுங்கடா, நான் 2 போடுறேன். ஸ்டார்டிங் 2 போட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறமே கொஞ்சம் காலேஜ் போகணும், படிக்கணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் மேடம் இருக்கிறேன்னா, சோ அது ஃபுல்லா போகணும், அது பிராக்டிஸ் பண்ணணும். அது வேற மேட்ச் வந்துகிட்டே இருக்குது. இப்ப நான் டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தேன் ஒரு 2-3 days முன்னாடி. சோ அதுல வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம். அடுத்த ஸ்டேட். சோ ஸ்டேட் பாத்தீங்கன்னா November 9 வருதுன்னு. சோ உங்களுக்கு நவம்பர் 1 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா டெய்லி அப்லோட் ஆகும். 1 அந்த மாதிரி அப்லோட் ஆகும். November 1ல இருந்து 9 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான்டா. டெய்லி வருமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட். பிகாஸ் ஃபுல் டே பிராக்டிஸ் அந்த 8-9 அது மார்னிங் 6:30ல இருந்து நைட் 8:30 வரைக்கும் 8-8:30 வரைக்கும் பிராக்டிஸ் இருக்கும். சோ தெரியல, அப்படி வர மாதிரி இருந்தா ஒண்ணு மார்னிங் வந்து 5-6 o'clock எல்லாம் வந்துரும், இல்லைன்னா மத்தியானம் வரும் 1 to 2ல வரும், இல்லைன்னா நைட் வந்து 8 to 9ல இல்ல 10க்குள்ள அந்த மாதிரி வந்துரும்டா உங்களுக்கு. அதுக்கப்புறம் வேற நேஷனல் ஒண்ணு வருது, இப்ப ஒரு யூனிவர்சிட்டி மேட்ச் வருது இந்த மாசமா அடுத்த மாசமா சம்திங் வருது, இன்னும் டேட் சொல்ல. அதுக்கு வேற இருக்கிறதுனால டெய்லி ஒரு எபிசோட் போறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிகாஸ் ஸ்டடிஸையும் பார்க்கணும், ஸ்போர்ட்ஸையும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும்ல.
அதனால வந்து உங்களுக்கு நான் ரெக்கார்ட் எப்படி தெரியுமா பண்றேன், முன்னாடியே பண்ணி வச்சிருவேன். இல்ல நான் வீட்டுல ஆள ட்ரெஸ் இல்லாத மாதிரி எங்க அம்மா அப்பா யாருமே இருக்க மாட்டேன், அதனால ரூம்குள்ள வந்து புட்டு வச்சுட்டு வந்து அப்படி போனையும் தூக்கிட்டு வந்து உட்காந்து உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். புடிச்சிட்டீங்க நம்பரே. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கடா. உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்வஸ்ட், பர்த்டே ரெக்வஸ்ட் இருந்தா சொல்லுங்கடா, கன்ஃபார்ம் வரும். உங்களுக்கு பர்த்டேல உங்க ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து லவ் ஆனிவர்சரி இல்ல வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி இருந்தா கூட சொல்லுங்கடா. தாராளமா நம்ம சேனல்ல வந்து போடலாம். இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம், நம்ம பயாஸ் இருக்கிறாங்க கூட போட்டுருவோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சக்கா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபர்ஸ்ட் இயரு செகண்ட் இயரு எங்களுக்கு வந்து அந்த மாதிரி. சோ எனக்கு என்னையும் அங்க ஹஸ்பண்டையும் வச்சு மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கடா, நான் அப்படி கூட போடுவேன். இல்லைன்னா நானும் ஆளு லவ் பண்ணி 4 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது, அந்த ஆனிவர்சரி சம்திங் வருது, அந்த அனிவர்சரி வருது, நான் என் ஆளோட பர்த்டே வருது இல்ல என் பர்த்டே வருது, சோ எங்க ரெண்டு பத்தி வச்சு சொல்ல முடியுமானாலும் ஓகேடா. உங்க நேமையும் உங்க ஆளோட நேம் சொன்னீங்கன்னா கூட நாங்க உங்க ரெண்டு பத்தி அப்படியே வச்சு கூட நாங்க வந்து உங்களுக்காக வந்து போடுவோம். சோ நம்ம வந்து பிகே ஷோது மட்டும் தான் போடலாம், உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கூட சொல்லுங்க போடலாம். சோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா ப்ளீஸ்டா. அக்கா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே, ரொம்ப பேசிட்டேன். இதுக்கு மேல பேசினா எதாவது அடிப்பீங்கன்னு தெரியாது, அதனால நான் அப்படியே இந்த ரெக்கார்டிங்க கட் பண்ணிட்டு டாட்டா பை பை சீன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே பாய்.